வெல்கம் டு மை சேனல் டெக்னாலஜி ஃபார் பிசி. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த டார்க்காக இருக்கிற ஸ்கின்னுக்குள்ளே எப்படி நல்ல ஒயிட் இம்ப்ரூவ் பண்ணுறது, நல்ல ஸ்கின்னை பிரைட்டாக ஆக்குறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போகலாம். நான் அதுக்காக ஒரு பிக்சர் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிக்சர் தான். இதை எப்படி நாங்கள் நல்ல க்ளோவாக நல்ல ஒயிட்டாக பிரைட்டாக ஆக்குறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி. இதை டபுள் லேயர் எடுத்து தான் செய்ய போகிறேன். முதல் பேக்ரவுண்டில் இருக்க லொக்கை அன்லாக் பண்ணிவிட்டு, இந்த பிக்சர்ஸில் நான் இதில் ரெட் கலரை செலக்ட் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், சேனல்ஸ்ன்னு இருக்குது. இதில் போய் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த ரெட்டில் இது பண்ணுனா இந்த ஸ்கின்னில் இருக்கிற ரெட் டோன்ஸ் எல்லாமே கிளிக் ஆகிடும். இப்போ இதை இது பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்டோட ஐ கொடுத்தா ஆல் செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட CJ கொடுத்தா 2 லேயராக பேஸ்ட் ஆகிடும். பாருங்க, அந்த பிக்சர் பேஸ்ட் ஆகிருக்கு ஃபுல்லாக. அப்போ நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் இன்னொரு லேயரை இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். 2 பிக்சர்ஸுக்கும் நடுவில் இந்த காப்பி பண்ண பிக்சர்ஸ் மேலே இருக்கணும், கீழே ஒரிஜினல் பிக்சர் இருக்கணும். இதுக்கு 2க்கு நடுவில் இந்த லேயர் ஆட் பண்ணி போட்டால் அதுக்கு கலர் ஓவர்லைன் கொடுக்க போகிறேன். இந்த இப்போ உங்களுக்கு விளங்கும். ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த லேயர் இதில் கலர் கொடுத்துருக்குறேன். இந்த லேயரில் இருக்கிற இந்த கலரை நாங்கள் எவ்வளோ வேணாலும் கூட்டலாம், குறைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூட்டி குறைக்கலாம். கூட்டி குறைச்சி போட்டு இது இவ்வளோத்தையும் இப்போ நான் இந்தளவுக்கு கூட்டுறேன். 98 மாதிரி நான் கொடுக்குறேன். 3ஐயும் ஒன்றா கண்ட்ரோலோட ஷிஃப்டை பிடிச்சி 3ஐ கிளிக் பண்ணி குரூப் ஆக்குவேன். எல்லாத்தையும் ஒரே லேயர் ஆக்கி போட்டு இந்த பாருங்கள், ஒரே ஃபோட்டோ ஆக்கி போட்டு இதுக்கு நாங்கள் கலர் பேலன்ஸ் கண்ட்ரோலோட நான் உங்களுக்கு ஏற்கனவே அது முதல் சொல்லிட்டு இருந்திருக்கேன். கண்ட்ரோலோட எம் கொடுத்தோன்னே இந்த ஸ்டார்ட் வரும். இதை நான் கலர் பேலன்ஸ் பண்ணுறேன். சரியான டார்க்கான ஸ்கின்னை இப்படி தான் நாங்கள் லைட்னிங் பண்ணலாம். கியூவோட B கொடுத்து ப்ரஷ் டூல் எடுத்து, இப்போ எனக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், லைட் ஆக்கணும் அப்படின்னா ப்ரஷ் டூலால் அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு கியூ கொடுத்தீங்கன்னா, வெறும் கியூ ஷிஃப்ட் எதுவுமே இது பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணாமல் கியூ கொடுத்தீங்கன்னா இது அப்படியே செலக்ட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்டோட ஐ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருந்த அந்த இதை சார்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட எம் கொடுத்தீங்கன்னா இந்த சார்ட் பார் வரும். இதில் உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு செலக்ட் பண்ணி லைட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் சொப்னஸ் ஒன்று கொடுக்குறேன், அது போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருந்த பிக்சர் இருக்கும் 4/6.
ரெண்டு பிக்சர்ஸுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு விளங்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் சொல்கிறது விளங்குதா இல்லையான்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.